12.2ல 6th சம் ஒரு தொடர்வண்டி செல்லும் புதிய பாலத்தின் அமைப்பிற்காக விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எது அமைப்பு? ஒரு தொடர்வண்டி செல்லும் புதிய பாலத்தின் அமைப்பிற்காக அந்த டிசைன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு அவார்டு வந்து 0.48. நேர்த்தியான முறையில் மூலப்பொருட்களை பயன்படுத்தியதற்காக விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0.36. என்னென்னா ரொம்ப பஞ்சுவலாக அந்த மூலப்பொருட்களே சிமெண்ட்டு, ஜல்லி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மூலப்பொருட்களை சரியாக பயன்படுத்தணும், ரொம்ப நேர்மையாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அதுக்காக அவார்டு தரதுக்கான நிகழ்தகவு 0.36. இதை பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம் சாமி, இதை பி ஆஃப் பின்னு வச்சுக்கலாம். ரைட். மேற்கண்ட இரு விருதுகளையும் பெறுவதற்கான நிகழ்தகவு ரெண்டுத்தையுமே சேர்த்துனா பொதுவானது. அப்போது ஸ்ட்ரக்சருக்கும் அந்த மேப் டிசைன் பண்ணாங்களா அதுக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி நேர்த்தியான முறையில் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ரெண்டுத்துக்குமே சேர்த்து எவ்வளோன்னா பி ஆஃப் 0.2. சேர்த்து மீன்ஸ் பொதுவாக ரெண்டுத்துக்குமே சேர்த்துன்னா பொதுவாக பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஏ சேர்ப்பு பி கிடையாது, ஏ வெட்டு பி. ஏன்னா இதுக்கும் சேர்த்தே தராங்க. சேர்ப்பு அப்படிங்கிறது அங்கே ப்ளஸ் கிடையாது, மற்றும் அப்படின்ற அர்த்தம். 0.2 எனில் குறைந்தது ஒரு விருதாவது கிடைப்பதற்கு அட்லீஸ்ட் ஒன்றாவது கிடைக்கணும். ஒன்று ஏ கிடைக்கணும், இல்லைன்னா பி கிடைக்கணும். அடுத்து ஒரே ஒரு விருது மட்டும் கிடைக்கணும். ஏ மட்டும் கிடைக்கணும், இல்லைன்னா பி மட்டும் கிடைக்கணும். ஏபி ரெண்டும் கிடைச்சாலும், அதாவது குறைந்தது ஒன்றுன்னா ஏ கிடைக்கலாம், பி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று ஒரே ஒரு விருது மட்டும் கிடைக்கணும்னா ஏ கிடைச்சா பி கிடைக்கக்கூடாது, பி கிடைச்சா ஏ கிடைக்கக்கூடாது. அதுதான். இப்போ கணக்கு போகலாம், சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பி ஆஃப் ஏ இது வந்து டிசைனுக்காக 0.48. அடுத்து பி ஆஃப் பி இது வந்து எதுக்காக நேர்த்தியான முறையில் மூலப்பொருட்களை பயன்படுத்தியதற்காக 0.36ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது ரெண்டுத்துக்குமே சேர்த்துனா மூலப்பொருளும் ஓகே, மூலப்பொருட்களும் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க, டிசைனும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவார்டு வந்து 2 கேட்டகரியில் கொடுக்கறது 0.2. ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் குறைந்தது ஒரு விருதாவது அவங்களுக்கு கிடைக்கணும், குறைந்தபட்சம் ஒரு விருது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி தான் சாமி. ஒன்று ஏ கிடைக்கணும், இல்லைன்னா பி கிடைக்கணும், ப்ளஸ் பி. பொதுவானது என்ன பண்ணுவோம், பி ஆஃப் ஏ விட்டு பியை கழிச்சிருவோமா, ஃபார்முலா தானே. ஏ அல்லது பி கிடைக்கணும், ஏ அல்லது பி கிடைக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ விட்டு பி பொதுவானது கிடைக்கணும். அப்போ 0.48 0.36 கூட்டிட்டு 14க்கு 4 மீதி 1 4 4 8. யாரை கழிக்கணும், 0.2 கழிக்கணும். அப்போ பின்னாடி ஒன்றுமே என்ன ஆகுதுன்னு அர்த்தம், 0 கழிச்சிடலாம். 4 6 ப்ளஸ் 0.64 0.64. ஃபஸ்ட் ஒன் ஓகேவா. செகண்ட் ஒன் ஒரே ஒரு விருது மட்டும்தான் கிடைக்கணும், 2 கிடைக்கக்கூடாது அவங்களுக்கு. ரெண்டுத்தில் எதனா ஒன்று கிடைக்கக்கூடாது, குறைந்தது 1 கிடைக்க அந்த இது இல்லை. ஒரே ஒரு விருது மட்டும்னா ஒன்று அவங்களுக்கு ஏ கிடைக்கணும். அப்போ ஏ கிடைச்சா என்ன கிடைக்காது, பி கிடைக்காது. அப்போ ஏ வெட்டு பி பார் ப்ளஸ் ஏ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யார் கிடைச்சிருக்கும், பி கிடைச்சிருக்கணும். இதுதான். அப்போது ஒரே ஒரு விருது மட்டும்னா இது ஏ மட்டும், இது பி மட்டும். அப்போ ஃபார்முலா என்னது நமக்கு, இது என்ன ஃபார்முலா, எனக்கு யார் வேணும், பி ஆஃப் ஏ வேணும். அப்போ யார் வேணும், எனக்கு பொதுவாரங்கிறது வேணாம், ரெண்டுத்துக்கு சேர்த்தான அவார்டு தான் எனக்கு தேவையில்லை. பி ஆஃப் ஏ வித் பி ப்ளஸ் இது பி ஆஃப் யார் மட்டும் வேணும், பி மட்டும் தேவை, பொதுவானவங்களை கழிச்சிடறேன். பொதுவாக இருக்கிற அவார்டு எனக்கு தேவையில்லை. இப்போ பி ஆஃப் ஏனுடைய மதிப்பு இது ரெண்டுத்தையும் பார்த்தலாம். பி ஆஃப் ஏ 0.48 0.36 ஆல்ரெடி கூட்டியாச்சு, 0.84. ஒரு பி ஆஃப் ஏ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் 0.2. அப்போ எவ்வளோ வரும், 2 4 0.40 கழிச்சா ஆமாம் தானேப்பா, 2 டைம்ஸ் தானே. ஒரு பி ஆஃப் ஏ விட்டு பியும் ஒரு பி ஆஃப் ஏ விட்டு பியும் சேர்த்தா 2 பி ஆஃப் ஏ விட்டு பி. இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ், அப்போ 2 மடங்குன்னு தானே அர்த்தம். இப்போ 4 இது 4 ப்ளஸ் 0.44. ஓகே சாமி, அவ்வளோதான்.